ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा तुझ नमो तुझ नमो तुझ नमो ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथाच्या नाथा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथाच्या नाथा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो नमो माय बापा गुरु कृपा घना तोडिया बंधना माया मोहा मोह जाळ माझे कोण निरशील तुझ वीण दयाळा सद्गुरु राया तुझ नमो 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 ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथाच्या नाथा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो सद्गुरु राया माझा आनंद सागर त्रैलोक्या आधार गुरुराव त्रैलोक्या आधार गुरुराव त्रैलोक्या आधार गुरुराव स्वामी असे स्वयं प्रकाश गुरुराव स्वामी असे स्वयं प्रकाश ज्या पुढे उदास चंद्र रवी पुढे उदास चंद्र रवी ज्या पुढे उदास चंद्र रवी रवि शशी अग्नि नेणती जारूपा रवि शशी अग्नि नेणती जारूपा स्वप्रकाश रूपा नेणे वेद स्वप्रकाश रूपा नेणे वेद स्वप्रकाश रूपा नेणे वेद
प्रकाशरूपा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो एका जनार्दनी गुरु परब्रह्म एका जनार्दनी गुरु परब्रह्म तयाचे परिणाम सदा मुखे तयाचे परिणाम सदा मुखी तयाचे परिणाम सदा मुखी तयाचे परिणाम सदा मुखी ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथाच्या नाथा तुझ नमो 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 ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஸ்ரத்தா பக்தி சமர்ப்பண பாவத்தோட ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சந்தோஷ சித்தத்தோட குழந்தை நிலையில் நம்முடைய தெய்வீக அன்னையை பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜியோட அன்பை நம்மளுடைய 2 உள்ளங்கையும் உச்சந்தலையில் உணர முடியறதான்னு கவனிப்போம். வலது கை ஹிருதயத்தில் வைத்து மிகவும் அன்போடு ஸ்ரீ மாதாஜியை நம்மளுடைய ஹிருதயத்தில் அழைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதயத்துக்குள் வாருங்கள். எங்களுடைய ஹிருதயத்தை தங்களுடைய இருப்பிடமா ஆக்கிவிடுங்கள் தாயே. அதற்கு தகுதியும் தந்தருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய ஹிருதய கமலத்தில் அமர்ந்து எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தியானத்துக்கு அனுமதியை தந்து வழி நடத்துங்கள் தாயே. இன்றைய தியானத்தில் எங்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் உணர
அருள் புரியுங்கள் தாயே. வலது கை மடக்கி கொண்டு வருவோம். மெதுவாக கண்களை மூடி நம்முடைய கவனம் நம்மளுக்குள் கொண்டு வருவோம். இயல்பா கவனம் சகஸ்ராரத்தில் நிலையா இருக்கிறதான்னு கவனிப்போம். இதே சைத்தன்யமான நிலையில் 3 மகா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्रीसहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्रीनिर्मला देव्यै नमो नमः. गणेश मन्त्रम्. ॐ त्वमेव साक्षात् श्रीगणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இன்னைக்கு நவராத்திரியோட சதுர்த்தி திதி. நம்ம ஸ்ரீ மாதாஜியை குஷ்மாண்டா ரூபத்தில் இன்னைக்கு தியானமும் பூஜையும் செய்வோம், அருளும் பெறுவோம். சமநிலைப்படுத்திப்போம். 2 உள்ளங்கையும் பூமி தாய் மீது. समुद्रवसने देवी पर्वतस्तनमण्डिते विष्णुपत्नी नमस्तुभ्यं पादस्पर्शं क्षमस्व मे. श्री माताजी, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. தயவு செய்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. இடநாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது இருக்கட்டும். முழு கவனம் இடநாடி. 2 உள்ளங்கையும் உச்சந்தலையில் கவனத்தை வைப்போம்.
ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி மற்றும் பைரவராக எங்களுடைய இடா நாடிக்குள் வந்து எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து முழு கவனம் பிங்களா நாடி. இரண்டு உள்ளங்கையும் உச்சந்தலையில் கவனத்தை வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாக எங்களுடைய பிங்களா நாடிக்குள் வந்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. இடது கை மடக்கி கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கையும் மடி மீது ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து நம்மளுடைய முழு கவனம் சுஷும்னா நாடி. கவனம் இரண்டு உள்ளங்கையும் சஹஸ்ராரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய சுஷும்னா நாடிக்குள் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேசராக வந்து எங்களை தூய்மைப்படுத்தி சமநிலையை தந்தருளுங்கள். எங்களுடைய கவனத்தை நிகழ்காலத்தில் தியான நிலையில் நிலைநிறுத்துங்கள் தாயே. மெதுவாக கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய மூலாதார சக்கரத்துக்குள் வாருங்கள். ஸ்ரீ கணேச ரூபத்தில் வாருங்கள் தாயே. தூய்மையும் மங்களமும் தந்தருளுங்கள். குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள். விவேகமும் பணிவும் தந்தருளுங்கள். நாங்கள் எங்களுடைய சிந்தனை, பேச்சு, செயல் தாங்களிடம் முழுமையாக சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துங்கள் தாயே. தங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பெற எங்களை ஒரு சிறந்த பாத்திரமா ஆக்கிவிடுங்கள். கணேச தத்துவத்தை முழுமையாக நிலைநிறுத்துங்கள்.
மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். நம்மளுக்குள் அமர்ந்து ஸ்ரீ ஆதிசக்தியோட பிரதிபிம்பம் ஸ்ரீ குண்டலினி மாதாவை வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्रीकुण्डलिनी गौरीमाता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்முடைய கவனம் நம்முடைய ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஹிருதய சக்கர சுவாமினி ஸ்ரீ துர்கா மாதா ஸ்ரீ ஜெகதம்பா. ஸ்ரீ துர்கா மாதாவோட 4வது ரூபம் ஸ்ரீ குஷ்மாண்டாவா எங்களுடைய ஹிருதயத்தில் வந்து எல்லா ஆசீர்வாதங்களும் தந்தருளுங்கள் தாயே. அஷ்டபுஜங்களோட புலி மீது அமர்ந்து எல்லா அஷ்ட சஸ்திரத்தோடு எங்களை காத்து ரட்சியுங்கள் தாயே. எங்களுக்குள் எங்களுடைய வெளியில இருக்கிற எல்லா விதமான தீய சக்தியை அழித்து விடுங்கள் தாயே. சர்வ ரக்ஷாகரியாக எங்களை எப்பொழுதும் தங்களுடைய பாதுகாப்பில் வைத்திருங்கள். எங்களுடைய ஹிருதயத்தை வலுவாக வைத்திருங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான அறியாமைய இருளை நீக்கி எங்களுடைய ஹிருதயத்தை தூய அன்பும் ஞானத்தால் ஒளிமயமாக வைத்திருங்கள். தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ குஷ்மாண்டா உலகத்தை தாங்கள் தான் சிருஷ்டிகர்த்தா. தாங்களுடைய அன்பும் பாதுகாப்பில் எங்களை எப்பொழுதும் வைத்திருங்கள். அவசாகரத்தை கடந்து மாயையை வெல்லு நாங்கள் ஆத்மா என்ற சத்தியத்தை உணர்ந்து அனுபவிக்க அருள் புரியுங்கள் தாயே. தாங்களே எங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கையும் எல்லா விதமான சக்தியும் அளிப்பவர். நாங்கள் மனமாற தாங்களுக்கு வணங்குகிறோம் தாயே. முழுமையாக சரணடைகிறோம். எங்களுடைய க்ஷேம சௌக்கிய ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் தாயே. ஒளியும் சக்தியும் அளிப்பவர் தாங்களே.
ஆரோக்கியமாக எங்களை வைத்திருங்கள். தங்களுடைய தூய அன்பால் எங்களுடைய ஹிருதயத்தை நிரப்பி விடுங்கள். அதே அன்பை நாங்கள் எல்லோரிடமும் பகிரவும் பரிமாற சக்தியும் ஞானமும் தந்தருளுங்கள். குஷ்மாண்டான காஸ்மிக் எக் அண்ட சராசரத்தோட ஒரு முட்டை. கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் ஸ்ரீ குஷ்மாண்டா. ஸ்ரீ குஷ்மாண்டா சாக்ஷாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्रीकुष्माण्डा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. முழு கவனம் ஹிருதயத்தில் வைத்து ஒரு நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ குஷ்மாண்டா தேவியோட அருளை பெற காத்திருப்போம். கவனம் ஹிருதயம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜியோட குஷ்மாண்டா தேவி ரூபத்தில் நம்மளுடைய ஹிருதயம் தூய்மை அடைந்திருக்கு. இதுவாக நம்மளுடைய கவனம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். சைத்தன்ய நிலையை கவனிப்போம். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய சஹஸ்ராரத்துக்குள் வாருங்கள். சஹஸ்ர கமலத்தை முழுமையாக திறந்து சர்வ அலங்காரத்தோடு சகல சௌபாகியமும் தந்தருளுங்கள் தாயே. தங்களுடைய அன்பு சக்தியை உணர அருள் புரியுங்கள் தாயே. சிந்தனையற்ற நிலையும் ஆனந்தமும் தந்தருளுங்கள்.
இதே చైతన్యமான நிலையில் புஷ்பார்ப்பணம் செய்யலாம். அக்ஷதையால கூட அர்ச்சனை பண்ணலாம். முதல்ல நம்ம ஸ்ரீ கணேஷ அதர்வ சீர்ஷை கூறுவோம். அதற்கப்புறம் ஸ்ரீ தேவி கவச்சத்தோட அர்த்தத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸ்ரீ கணேஷ அதர்வ சீர்ஷ. ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अव उत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं ककार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपं बिन्दूत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छ्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय
श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீதேவி கவச்சத்தோட அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுப்போம். மணிமொழி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ தேவி கவசம் நேற்று சொல்லியிருக்கோம், இன்னைக்கும் தேவி கவசம் தான். ஆனால் அன்னைக்கு நம்ம அதனுடைய பொருளாக்கத்தை நம்ம கேட்டு மனதால உள்வாங்கி தியானத்தில் இருப்போம். ஓ பிரம்மதேவா, மிகவும் ரகசியமானதும் யாருக்கும் சொல்லப்படாததும் இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் எல்லா வகையிலும் பாதுகாக்கும் ஒன்றை எனக்கு சொல்லுங்கள். பிரம்மதேவர் கூறினார், பிராமணரே, மிகவும் ரகசியமானது மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்வது தெய்வீக தேவியின் கவசமாகும். மகா முனிவரே, அதை கேளுங்கள். நவதுர்கா எனப்படும் தேவியின் பெயர்களால் பிரம்ம தேவரால் கூறப்படுகின்றன. இந்த 9 அம்சங்களால் துர்க்கை அறியப்படுகிறாள். முதலில் சைலபுத்ரி, இமயமலையின் மகள். இரண்டாவது பிரம்மச்சாரிணி, பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பவர். மூன்றாவது சந்திரகாந்தா, சந்திரனை தனது மணியாக பயன்படுத்துபவர். நான்காவது கூஷ்மாண்டா, தாயின் மடி. ஐந்தாவது ஸ்கந்தமாதா, கார்த்திகேயரின் தாய். ஆறாவது காத்தியாயனி, இனிமையான முகத்துடன் இருப்பவர். ஏழாவது காலராத்திரி, மரண இரவு. எட்டாவது மகா கௌரி, ஆதி குண்டலினி. ஒன்பதாவது சித்திதாத்ரி, சித்திகளை அளிப்பவர். இந்த பெயர்கள் அனைத்தும் சர்வ ஞான வேதங்களால் நிறுவப்பட்டுள்ளன. போர்க்களத்திலோ அல்லது எரியும் நெருப்பில் அகப்பட்ட நேரத்திலோ அல்லது கடந்து செல்ல முடியாத பிரச்சனையில் பகைவர்களால் சூழப்பட்டு பயந்தவர்கள் ஆதிசக்தியிடம் சரணடைந்தால் எந்த பேரிடரையும் சந்திக்க மாட்டார்கள். துக்கமோ பயமோ தீமையோ அவர்களுக்கு நேராது. தங்களை மிகுந்த பக்தியுடன் நினைவு கூறுபவர்களை உண்மையில் உயர்ந்தவர்கள், சந்தேகமில்லாமல் தேவர்களின் தேவியே, தங்களை நினைவில் வைத்திருப்பவர்களை சந்தேகமின்றி தாங்கள் பாதுகாக்கிறீர்கள். சாமுண்டா தேவி, சடலத்தின் மீது அமர்ந்திருப்பவர். வாராகி, எருமையின் மீது பயணம் செய்பவர். ஐந்திரி, யானையின் மீதும் வைஷ்ணவி, கருடரின் மீதும் அமர்ந்திருக்கின்றனர். மகேஸ்வரி, காளையின் மீது சவாரி செய்கிறார். கௌமாரியின் வாகனம் மயிலாகும். ஸ்ரீ விஷ்ணுவின் பிரியமான லக்ஷ்மி கையில் தாமரையை ஏந்தியபடி தாமரையில் அமர்ந்திருக்கிறார். வெள்ளை நிறத்தில் உள்ள ஈஸ்வரி தேவி காளையின் மீது ஏறிச் செல்கிறார். மற்றும் அனைத்து ஆபரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட பிராமி அன்னத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள். அனைத்து அன்னையர்களும் யோகம் பெற்றவர்கள் மற்றும் பல்வேறு ஆபரணங்கள் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டவர்கள். இந்த தேவியர் அனைவரும் தேர்களில் ஏற்றப்பட்டு போர் பாதையில் செல்கின்றனர். அவர்கள் சங்கு, சக்கரம், தண்டாயுதம், கோடாரி, சங்கு, ஈட்டி, கயிறு, திரிசூலம், வில் மற்றும் அம்புகளை ஏந்தியவர்கள். அசுரர்களின் உடல்களை அழிப்பதற்காகவும் தங்களின் பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் கடவுள்களின் கருணைக்காகவும் இந்த தேவிகள் தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். மிகவும் பயங்கரமான தோற்றமும் பயமுறுத்தும் வீரமும் அளப்பரிய வலிமையும் ஆற்றலும் கொண்ட பயங்கரமான அச்சங்களை அழிப்பவளே, ஓ தேவி, உனக்கு வணக்கம். தேவி, தவத்தின் மூலம் தங்களை கண்டு கொள்ளலாம். தாங்கள் எதிரிகளின் பயத்தை அதிகரிக்கிறாய். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். கிழக்கிலிருந்து ஐந்திரி தேவியும் தென்கிழக்கிலிருந்து அக்னி தேவதாவும்
தெற்கிலிருந்து வாராகியும் மேற்கிலிருந்து கட்கதாரிணியும் தென்மேற்கிலிருந்து வருணியும் என்னை காப்பாயாக. வருணனின் சக்தி மேற்கிலிருந்தும் மிருகவாகினி வடமேற்கிலிருந்தும் எங்களை காக்கட்டும். கௌமாரி எங்களை வடக்கிலும் சூலதாரிணி தேவி வடகிழக்கிலும் பிராமணி மேலேயும் வைஷ்ணவி கீழேயும் இருந்து எங்களை காக்கட்டும். அதுபோல சாமுண்டா தேவி சடலத்தின் மீது அமர்ந்து 10 திசைகளிலும் எங்களை காக்கிறாள். ஜெயதேவி எங்களை முன்னால் இருந்தும் விஜயா தேவி பின்னால் இருந்தும் காக்கட்டும். இடது புறத்திலிருந்து அஜிதா மற்றும் வலது புறத்திலிருந்து அபராஜிதா காக்கட்டும். உத்யோதினி தேவி மேல் மூச்சை காக்கட்டும். உமாதேவி எங்களின் நெற்றியை காக்கட்டும். நெற்றியில் மாலாதாரி, புருவங்களில் யஸ்வஷினி, ஹம்சத்தில் திரிநேத்ரா, நாசியில் யமகண்டா, இரு கண்களிலும் சங்கினி, காதுகளில் துவாரவசினி, காளிகா எங்கள் கண்களை காக்கட்டும். சாங்கரி காதுகளின் வேர்களை காக்கட்டும். சுகந்தா எங்களின் மூக்கையும், சர்ச்சிகா உதடுகளையும், அமிர்தகலா கீழ் உதடுகளையும், சரஸ்வதி நாக்கையும், கௌமாரி பற்களையும், சண்டிகா தொண்டையையும், சித்திரகண்டா தொண்டை குழியையும், மகாமாயா தலை உச்சியையும், காமாட்சி நாடியையும், சர்வ மங்களா பேச்சையும், பத்ரகாளி கழுத்தையும், தனுர்தாரி முதுகெலும்பையும் காக்கட்டும். நீலகிரீவன் எங்களின் தொண்டையின் வெளிப்பகுதியையும், நலகூபரி சுவாச குழாயையும் காக்கட்டும். கட்னி எங்களின் தோள்களை காக்கட்டும். வஜ்ரதாரிணி எங்களின் கரங்களை காக்கட்டும். தேவி சண்டினி எங்கள் இரு கைகளையும், அம்பிகை விரல்களையும், சூலேஸ்வரி எங்கள் நகங்களையும், சூலேஸ்வரி குலேஸ்வரி எங்கள் வயிற்றையும் காக்கட்டும். மகாதேவி எங்களின் மார்பகங்களையும், சோக விநாசினி மனதையும், லலிதா தேவி இதயத்தையும், காமினி நாபியையும், குக்கேஸ்வரி மறைந்த பகுதிகளையும் பாதுகாக்கட்டும். பூதனா காமிகா இனப்பெருக்க உறுப்புகளையும், மகிஷவாகினி மலக்குடலையும் காக்கட்டும். பகவதி தேவி எங்களின் இடுப்பையும், விந்தியா வாசினி முழங்கால்களையும் காக்கட்டும். விருப்பத்தை நிறைவேற்றும் மகாபாலா எங்களின் தொடைகளை காக்கட்டும். நரசிந்தி எங்களின் கணுக்கால்களை பாதுகாக்கட்டும். தைஜசி எங்களின் பாதங்களை காக்கட்டும். ஸ்ரீதேவி எங்களின் கால் விரல்களை காக்கட்டும். ஸ்தலவாசினி எங்களின் உள்ளங்கால்களை காக்கட்டும். தனுஷ்த்ரா கராளி எங்கள் நகங்களையும், ஊர்த்துவகேஷினி முடியையும், கௌபேரி துவாரங்களையும், வாகேஸ்வரி தோலையும் பாதுகாக்கட்டும். பார்வதி தேவி எலும்புகளையும், கொழுப்பு மற்றும் எலும்புகளின் இரத்த மஜ்ஜையை பாதுகாக்கட்டும். தேவி கால ராத்திரி குடல்களையும், முகுடேஸ்வரி பித்தம் மற்றும் கல்லீரல் ஆகியவற்றை பாதுகாக்கட்டும். பத்மாவதி சக்கரங்கள், சூடாமணி கபம் அல்லது நுரையீரல், ஜுவாலமுகி நகங்களின் ஒளியையும் மற்றும் அபேத்யா அனைத்து மூட்டுகளையும் பாதுகாக்கட்டும். பிராமணி பிந்து சத்தீஸ்வரி எங்கள் உடலின் நிழல், தர்மதாரிணி அகங்காரம் மற்றும் புத்தி, வஜ்ரஹஸ்தன் பிரான், அபன், வியான், உதான், சமன் 5 முக்கிய சுவாசங்கள், கல்யாண சோபனா உயிர் சக்தி ஆகியவற்றை பாதுகாக்கட்டும். யோகினி எந்திரங்களை, அதாவது சுவைத்தல், பார்த்தல், வாசனை, கேட்டல் மற்றும் தொடுதல் ஆகிய திறன்களை பாதுகாக்கட்டும். நாராயணி சத்வரஜ தமோ குணங்களை பாதுகாக்கட்டும். வாராகி வாழ்க்கை, வைஷ்ணவி தர்மம், லக்ஷ்மி வெற்றி மற்றும் புகழ், சக்ரினி செல்வம் மற்றும் அறிவு ஆகியவற்றை காக்கட்டும். இந்திராணி குலம், சண்டிகா கால்நடை, மகாலட்சுமி
குமாரர்கள் மற்றும் பைரவி மனைவி சுபதா எங்களின் பயணத்தையும் ஷேக்ஷமாரி எங்களது கடினமான பாதையையும் பாதுகாக்கட்டும். மகாலட்சுமி எங்களின் அரசர்களின் அவைகளிலும் விஜயா எல்லா இடங்களிலும் காக்கட்டும். ஓ ஜெயந்தி தேவி, கவசத்தில் குறிப்பிடப்படாத மற்றும் பாதுகாப்பற்றதாக இருக்கும் எல்லா இடமும் உங்களால் பாதுகாக்கப்படட்டும். ஏனென்றால் எல்லா பாவங்களையும் அழிப்பவர் தாங்கள். ஐஸ்வர்யத்தை விரும்பும் ஒருவர் எங்கு சென்றாலும் இந்த கவசம் இன்றி ஒரு அடி கூட நடக்கக்கூடாது. பின்னர் ஒருவர் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுகிறார். மேலும் ஒருவரின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு அந்த நபர் பூமியில் பெரும் செல்வ செழிப்பை அனுபவிக்கிறார். கவசத்தால் தன்னை பாதுகாத்து கொள்பவர் அச்சமற்றவனாக மாறுகிறார். போரில் ஒருபோதும் தோற்கப்படுவதில்லை. மேலும் 3 உலகங்களிலும் வணங்கப்படுவதற்கு தகுதியாகிறார். தேவர்களால் கூட அணுக முடியாத தேவியின் கவசத்தை தினமும் 3 முறை காலை, மதியம், மாலை நம்பிக்கையுடன் வாசிப்பவர் தெய்வீக கலைகளை பெற்று உலகிலும் தோற்காதவன் 100 ஆண்டுகள் வாழ்கிறார். வருடங்கள் மற்றும் விபத்து மரணங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். புண்கள், தழும்புகள் போன்ற அனைத்து நோய்களும் அழிக்கப்படுகின்றன. அசையும் மற்றும் அசையா விஷங்கள் அவற்றை பாதிக்காது. மந்திரங்கள் அல்லது எந்திரங்கள் மூலம் பிறர் மீது தீய நோக்கங்களுக்காக மந்திரம் கூறுபவர்கள், பூதங்கள், பூமியிலும் வானத்திலும் நடமாடும் தீய உயிர்கள், பிறரை மயக்குபவர்கள், பெண் பூதங்கள், யக்ஷகர்கள், கந்தவர்கள் அனைவரும் கவசம் இதயத்தில் இருக்கும் நபரின் பார்வையால் அழிக்கப்படுகின்றனர். இந்த கவசம் பொலிவை அதிகரிக்கிறது. பூமி மலைகளும் காடுகளும் நிறைந்திருக்கும் வரை அவருடைய சந்ததி வாழும். மகா மாயாவின் அருளால் தேவர்களால் கூட அணுக முடியாத உயர்ந்த இடத்தை அடைவார். சிவபெருமானின் சகவாசத்தில் நித்திய ஆனந்தமாக இருக்கிறார். இது தேவி கவசத்தின் நிறைவாகும். அன்னை அவர்கள் தேவி கவசத்தை பற்றிய கூறிய அருளரை. தாய் தன் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு, அவர்களை பராமரிப்பதற்கு பல சக்திகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த சக்திகள் அனைத்தும் 24 மணி நேரமும் இடைவிடாமல் வேலை செய்கின்றன. எனவே எவரொருவர் அன்னையிடம் சரணடைகிறாரோ இந்த சக்திகள் வெளிப்பட்டு உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விடுபட உதவ முயல்கின்றன. ஆனால் முதலில் சரணடைதல். நீங்கள் சரணடைதல் இல்லை என்றால் கடவுளின் ராஜ்யத்தில் இல்லை என்று பொருளாகும். அது அன்னையின் பொறுப்பல்ல. ஏதேனும் எதிர்மறை சக்திகள் உங்களை ஆட்கொள்ளலாம். சாக்ஷா ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம்.
This puja was performed many a times, and Devi was requested by the Devas to save them from the tyranny of devilish people. Today I feel the same way, that we are now in the grip of a funny situation, that there are people who are themselves devils, and also mesmerized by them, who are trying to do something which they should never have done. But they don't know that there is a climax of everything. And that point has arrived where all the good people, especially the Sajogis, should put all their mind to the destruction of these horrible personalities like Mahishasura. In those days, it was very simple, because devils came as devils, and you could see them that they are devils. And all their behavior proved that they were devils. Why they did it? Why were they cruel? Because so-called human beings as they are not. They are by nature devilish, and they want to do something by which they can destroy human beings and good human beings. It is evident that the time has come for them to be destroyed. In no way I could be against Islam and ever to criticize Muhammad. He was divine, no doubt, and tried to do divine work. But out of that divine work, these stupid people have come up who accept those devilish people. You'll be amazed to know that in Islam there are 74 groups. They say we follow one religion, but they do not. Out of these, some of them are really evil people. And they call themselves by the name as Devbandi, because this is a place in India. And also they are called as Wahhabis. I have been knowing them since long, because in our household, in my father's household, we had lots of Muslim people working as cooks, as drivers, as other servants. These Wahhabis
are very interesting people because they don't believe even in Muhammad Sahib. So if you tell them that Muhammad Sahib has said such and such thing, they say, no, we don't believe in Muhammad Sahib. So, whom do you believe? We believe in Allah. Have you met Allah? Have you seen Him? That you are believing them? But in their whole behavior, it was cruelty which was innately built. Very cruel. And whenever my father saw that, he asked them to get out. Because always had a sinister practices by which they used to treat others. I never knew that it will come up to that stage. And they were from Afghanistan. Can you imagine? Mostly. Of course, they tortured other Afghanis also. And wherever they went, they had a speciality that they could be very cruel. Not all Afghanis, no, not at all. But some of them. And they came to India from Afghanistan, and we have different types of Afghanis. Some were very loving, kind, helpful, very nice people. And some of them were very cruel. First we didn't understand what is this. But because my father was a scholar of Islam, he told us these are not Islamic. They call themselves Wahhabis, and they are not Islamic. I can see that today so clearly. Not that in other religions or other groups there are not bad people. But these Wahhabis were secretly working out different groups. There are not many. And that's what my father had told me. One day they will become very explosive. And they might try to completely ruin the world. First I couldn't understand, because after all they looked like human beings only. He told me, they are absolutely camouflaged. And once they start their cruelty, you will not know what to do. We had one invader in our country called as Muhammad Shah Abdali. He was a very, very cruel man, very cruel. And he used to even kill the Muslims because his concept was that you should not worship Muhammad Sahib. Because Muhammad Sahib said that I am not divine. I also used to say the same, to save from the stupid people. For years I used to say I am not divine. But when they felt my vibrations and all that, they believed. But those who believed in Muhammad Sahib were never understood by these people. Very, very cruel, and because they don't even believe in Muhammad Sahib. You cannot argue with them on any point. You cannot argue with them what is written in the Quran, because you don't believe in Quran, you don't believe in Muhammad Sahib, you believe in Allah. God knows from where do they have connections.
But gradually it was surprising that they could mesmerize, as we have horrible gurus who come as gurus and they mesmerize. We have seen them, people being mesmerized. So many are being exposed and so many are going to be exposed. But mostly they were people who were interested in money, in getting lots of money somehow is in the name of religion. But that time, people didn't see their cruel methods and their cruelties. This cruelty started growing. And you know, we have been to Nizamuddin's Aulia. In that place only, I discovered there's a madrasa. Madrasa means a school. And in that school, they used to admit small children. And it was so well planned that God alone knows. I mean, I can't say that there were 120 madrasas only in Delhi. Now, nobody knew what they are teaching there, what they are mesmerizing, how they are doing this. It so happened once I went to this place, Nizamuddin. And there I found people singing songs and all that. And I found in them real feeling for love. They felt my love very much, all of them. They started coming to Serge. But I didn't know there was a madrasa in that place. But I asked them, why is it here the vibrations? Nizamuddin was an awliya. And how is it the place doesn't have good vibration? In between I used to get very bad vibrations. So they told me, Mother, there is a madrasa. Now look at the evil, how it works. சரி, கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமஸ்காரம் பண்ணி நைவேத்தியம் ஏதாவது வச்சிருந்தா ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நைவேத்தியம் வச்சுட்டு ஆர்த்திக்கு எந்திரிப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संग
संकट कारण कितने दिए अवतार, माँ कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तू गंगा यमुना माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको, माँ सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला, माँ कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। संत जनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर, दुख से दूर करना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो सके जो सेवा, हो सके जो सेवा, हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती
महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। बोलो श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी की जय। जय श्री माता जी। நமஸ்காரம் பண்ணி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. தாங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ குஷ்மாண்டா தேவி ரூபத்தில் தேஜோமயி சக்தி ரூபிணியாக
எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான சோக துக்க பயத்தை நீக்கி சேம சௌக்கிய ஆரோக்கியத்தை தந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக வைத்திருங்கள் தாயே. ஸ்ரீமாதாஜி, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம்.